திடீர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து நீர்வரத்து உயர வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக 3 மாவட்டங்களில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு SMS மூலம் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது பழைய குற்றால அருவிகளில் மற்றும் சுற்றுலா பயணிகளால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பழைய குற்றாலத்தை ஒட்டியுள்ள மலைப்பகுதியில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதற்கட்டமாக குற்றால அருவியில் மட்டும், அதாவது பழைய குற்றால அருவியில் மட்டும் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையானது தொடர்ந்து மலைப்பகுதிக்கு பெய்யும் பட்சத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்படும் எனவும் தற்போது வரை குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் மழையின் அளவை பொறுத்து உடனடியாக தடையானது விதிக்கப்படும் என குற்றாலம் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.